வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக விழித்தார். முக்கிய செய்திகள். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் பழைய நோட்டுகளை வங்கியில் மாற்றிக் கொள்ளலாம் என அறிவிப்பு. பழைய நோட்டுகளை மாற்ற பெட்ரோல் பங்க், வணிக நிறுவனங்கள், ஏடிஎம்களில் குவிந்த மக்கள். 100 ரூபாய் தட்டுப்பாட்டால் பணத்தை மாற்ற முடியாமல் தவிப்பு. நாடு முழுவதும் இன்று வங்கிகளுக்கு விடுமுறை. ஏடிஎம் மையங்கள் இன்றும் நாளையும் இயங்காது என அறிவிப்பு. புதிய வகை 500 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டுகள் நாளை முதல் புழக்கத்தில் விடப்படும். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. திமுக செய்யும் தில்லுமுள்ளுகள் அனைத்தும் உள்ளாட்சி தேர்தலை மனதில் கொண்டு நடத்தப்படும் கபட நாடகம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு. ஊழல் மூலம் பணத்தை கொள்ளையடித்து வைத்துள்ள அதிமுக, திமுகவினர் கலக்கம் அடைந்துள்ளதாகவும் விமர்சனம். விரிவான செய்திகள். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நிறைவடைந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது நள்ளிரவு 12 மணி முதல் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். கையில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் வங்கியில் மாற்றிக் கொள்ளலாம் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். देश को भ्रष्टाचार और काले धन रूपी दिमक से मुक्त कराने के लिए एक और सख्त कदम उठाना जरूरी हो गया है। आज मध्यरात्रि यानी 8 नवंबर 2016 की रात्रि को 12 बजे से वर्तमान में जारी 500 रुपए और 1000 रुपए के करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे, यानी ये मुद्राएं कानूनन अमान्य होगी। 500 और 1000 रुपए के पुरानी नोटों के जरिए लेन देन की व्यवस्था आज मध्यरात्रि से उपलब्ध नहीं होगी। भ्रष्टाचार, काले धन और जाली नोट के कारोबार में लिप्त देश विरोधी और समाज विरोधी तत्वों के पास मौजूद 500 रुपये, 1000 रुपये के पुराने नोट अब केवल कागज के एक टुकड़े के समान रहे. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வருவோர் அடையாள அட்டை காட்ட வேண்டும். இதற்காக வங்கிகளில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்படும் என்று மோடி தெரிவித்தார். நவம்பர் 10 முதல் வங்கி மற்றும் தபால் நிலையங்களிலும் ஒப்படைக்கலாம் என்றும், வங்கிகள் ஏற்றுக்கொள்ளாத பணத்தை ரிசர்வ் வங்கியில் கொண்டு மாற்றிக் கொள்ளலாம் என பிரதமர் மோடி தெரிவித்தார். மோடியின் இந்த அறிவிப்பு கோடிகளை குவித்து வைத்துள்ள கருப்பு பண முதலைகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற பெட்ரோல் பங்குகள், வணிக நிறுவனங்கள், நகைக்கடைகள் மற்றும் டாஸ்மாக் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக நாடு முழுவதும் 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகள் நள்ளிரவு முதல் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தங்களிடம் இருந்த ரூபாய் நோட்டுகளை மாற்ற ஏடிஎம் மையங்கள், பெட்ரோல் பங்குகள், டாஸ்மாக், வணிக நிறுவனங்கள், நகைக்கடைகள் உள்ளிட்ட இடங்களில் குவிந்தனர். திடீரென மக்கள் 500, 1000 ரூபாய் நோட்டுகளுடன் வந்ததால் கடைக்காரர்களும் குழப்பமடைந்தனர். எனினும் ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியாமல் பல்வேறு இடங்களில் மக்கள் அவதிக்குள்ளானதும் நம்மால் காண முடிந்தது.
ஆனா கேகே நகர்ல ஒரு 200 பேர் கியூல நின்று இருக்காங்க ஏடிஎம் கிட்ட. கடன் அனௌன்ஸ் பண்ணாங்க, மக்கள் தான் பதறி போயிருக்காங்க. 500 ரூபா வச்சிருக்கவங்க, 5000 வச்சிருக்கவங்க, 1 லட்சம் ரூபா வச்சிருக்கவங்க கிரௌடா இருக்கு. போலீஸ் சப்போர்ட் இல்ல, செக்யூரிட்டி இது வாட்ச்மேன் கூட காணோம். இது கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் கவர்மெண்ட் கரெக்டாக ஆரம்பிச்சது வந்து இந்த எங்களை மாதிரி மக்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கு. கவர்மெண்ட் கொஞ்சம் டைம் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். இது அர்ஜென்டா பண்ணனால ராத்திரியா எங்களுக்கு இது பண்ணனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல விட்டுருக்காங்க எங்களை. ஃபர்ஸ்ட் வீக்ல இந்த மாதிரி பண்றது ரொம்ப மனுஷனுக்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பால் கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாமே கேஷ் வீட்டில தான் எடுத்து வைக்கணும். We have to keep the cash inside the house because otherwise there is no way at all. Either giving 15 minutes and deposit the money in the ATM, which is very ரூபாய் நோட்டுகளை மாற்ற மத்திய அரசு கால அவகாசம் வழங்கி இருக்கலாம் என்றும், இந்த திடீர் அறிவிப்பால் செய்வது அறியாமல் திகைப்பதாகவும் மக்கள் கொந்தளிக்கின்றனர். இப்போ நைட்டு ஊருக்கு போனோம். ஊருக்கு போகிறதுக்கு கூட சில்லறை இல்லை. பஸ்ஸில் கொடுத்தாலும் பஸ்லேயும் வாங்க மாட்டாங்க, எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. நான் எப்படி ஊருக்கு போகிறேன்னு தெரியல. என்கிட்ட இருக்க இந்த ஒரு 1000 ரூபா வண்டி தான். நான் அதை எடுத்துக்கினா எப்படி நான் ஊருக்கு போவேன்? எந்த கடையில் கொடுத்தாலும் சில்லறை தர மாட்டுறாங்க. இது நைட்டு நான் ஊருக்கு கிளம்புனா எப்படி போகுதுன்னே தெரியல. எங்கேயுமே போக முடியாமல் ரோட்ல தான் நிற்கிறாரு. எங்கே போகுதுன்னு தெரியல எனக்கு. இப்போ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து இபி பில் கட்டுறதுக்கு போயிட்டு இருந்தேன். ஆன் த வேல வந்து என்னோட பைக்கில் வந்து பெட்ரோல் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ நான் பெட்ரோல் போடும்போது நான் வந்து 500 ருபீஸ் கொடுத்தேன். ஸோ எனக்கு என்ன சொன்னாங்க, இல்லை 500 ருபீஸ் வந்து ஏன் சேஞ்ச் இல்லை அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த விஷயம் எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு அந்த விஷயம் எனக்கு தெரியுது. ஏன் இதுக்கப்புறம் மாறாதா, இல்லை இதுக்கப்புறம் வச்சிருந்தவங்க வந்து அந்த 500 நோட்டில் எப்படி என்ன பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி திடீர்னு இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்தாங்க. பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இப்போ கடையில் அதனால வேகமாக கடையை எடுத்து வைக்கிறேன். வரவங்களாம் 500 நோட்டு 1000 நோட்டு எடுத்துருவாங்க. இங்கே இருக்கேன், எனக்கு சம்பளம் 1000 ரூபா சம்பளம் தராங்க. இப்போ நான் டெய்லி தண்ணி அடிச்சு பழக்கமாகி போச்சு. நான் டெய்லி குடிப்பேன், கம்பல்சரியாக நான் சில்லறை மாற்றுவேன். இப்போ சப்போஸ் கால் அடிபட்டுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகணும், அதுக்கும் நான் சில்லறை மாற்றி ஆகணும். எங்கே போய் நான் மாற்றுவேன் இதை? உரிய சில்லறை இல்லாததால் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் குவிந்தனர். 500 ரூபாய் நோட்டுகளை அளித்தால் பேருந்து நடத்துனர்கள் வாங்க மறுப்பதாகவும், சொந்த ஊர்களுக்கு எவ்வாறு செல்ல போகிறோம் என தெரியவில்லை என்று பயணிகள் வேதனை தெரிவித்தனர். ரொம்ப பீதிக்குள்ள இருக்கிறோங்க சார். இப்போ வந்து இப்போ பஸ்ஸு நாங்கள் வெளியே போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் பட் 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்னு சொல்கிறாங்க. 500 ரூபா தான் வச்சுருக்கிறோம். பட் எதுவுமே செல்ல மாட்டேங்குது, எதுக்குமே ஆக மாட்டேங்குது. இப்போ கண்ட்ராக்டர் கூட இறக்கி விட்டாங்க. இப்போ எதுக்குமே வழி இல்லாமல் நின்றுட்டு இருக்கிறோம். இல்லை, எல்லா கடைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு 500 ரூபா தான் இருக்குது. 500 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும்போது அவங்க சில்லறையும் தர மாட்டேங்கிறாங்க. இல்லை இது செல்லாது, இது 10 மணி நேரம் தடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸுக்கு போனாலும் அது ரொம்ப கண்ட்ராக்டருங்க வந்து சில்லறை தர மாட்டேங்கிறாங்க. இல்லை இது வந்து எங்களுக்கு ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நாங்கள் ரெடி பண்ணிட்டு வந்திருப்போம், சில்லறை மாற்றிக்கிட்டு அந்த மாதிரி. சார், இந்த மாதிரி நான் சம்பளம் வாங்கினேன். திருவண்ணாமலை சொந்த ஊர், போகிறதுக்காக வந்தேன். என் சம்பளம் எல்லாமே 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறினாலும் இந்த மாதிரி செல்லாது, சில்லறை தாங்கன்னு கேட்குறாங்க. பஸ்ஸில் ஏறினாலும் ஒரு கவர்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட் பஸ்லலாம் சில்லறை இல்லை. அதுமாரி கடைக்கு போனாலும் வந்து 500 ரூபா செல்லாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இதை வச்சு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. 4000 ரூபா இதை எடுத்து காட்டுறேன், சம்பளம் வாங்கியிருக்கேன். ஏன் சில்லறையே கிடையாது. ரொம்ப எக்மோர்லேருந்து கோயம்பேட்டுக்கு நான் வந்து நடந்தே வந்திருக்கேன். சுமாராக ஒரு 8:30 மணிக்கு கிளம்புனேன், நடந்தே வந்திருக்கேன். ஏன் சில்லறையே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போனால் சில்லறை இல்லை, பஸ்ஸுக்கும் போக முடியாது. நான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல எனக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது நாங்கள் இந்த மாதிரி தகவல் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ வந்துட்டோம். இப்போ பஸ்ஸுக்கு எந்த பஸ்ஸில் ஏறினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 500 அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி போகிறதுன்னு தெரியாத நாங்கள் தவிச்சிட்டு இருக்கோம். 100 ரூபாய் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களிலும் ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுத்தனர். இதனால் கையில் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் பணம் இருந்தும் உணவருந்த முடியாமல் மக்கள் தவித்தனர். மேலும் ஆட்டோ மற்றும் பேருந்துகளில் ரூபாய் நோட்டுகளை வாங்காததால் பொதுமக்கள் நடந்து சென்ற அவலமும் அரங்கேறியது. தெரியாது சார், இது மாதிரி நான் கோவால இருந்து வந்துருக்கேன்.
சுத்தமாக என்கிட்ட சில்லறே கிடையாது. வெறும் 20 ருபீஸ்ன்ட்டு கோயம்பேடு வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் சாப்பிடவே இல்லை சார். திடீர்னு நீங்கள் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தால் அது என்ன அர்த்தம்? அது நீங்களா சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள். ஒரு அறிவிப்புன்னா முன்கூட்டியே ஒரு நாள் கொடுக்க வேண்டும். திடீர்னு இரவு 12 மணிக்கு திடீர்னு முடியும்னு சொன்னால் அது நடக்கக்கூடிய காரியமா? அது மக்கள் ரொம்ப அவதிப்படுகிறார்கள். வெளியுள்ள ஆள்களும் அவதிப்படுகிறார்கள். உள்ளூர் ஆளுங்களும் பயணங்கள் சாப்பிட்றதுக்கு பணம் சில்லறை கட்ட இல்லைன்னு சொல்கிறார்கள். நீங்கள் திடீர்னு நடவடிக்கை எடுத்தால் எப்படி? அதனால் நீங்கள் தக்க நடவடிக்கை இன்னும் ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுங்கள். 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டுலாம் மாற்ற முடியாது என்ன பண்ணுவீங்க கேட்குறாங்க. ஜனங்க எந்த கடையில் கொடுத்தாலும் மாற்ற முடியல. அதனால் எல்லாரும் அவதிப்பட்டு நிறைய பேர் இங்கே தங்கி இருக்காங்க சார். பஸ்ஸில் ஏற்ற மாட்டேங்க. 500 ரூபாய் நோட்டு சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு ரூபாய் கொடுத்தா கூட மாற்ற மாட்டேங்க. சில்லறை வாங்கிட்டு வந்து கூட போ, இல்லைன்னா சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அனுப்புகிறாங்க சார். சில்லறை மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்டு? ஆமாம் சார். இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்குது சார். சில்லறை கொடுக்க மாட்டாங்க, பஸ் விட்டு இறக்கிடுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கே போனாலும் 500 ரூபாய்க்கு சேஞ்சு கிடைக்குதுன்றாங்க சார். அதனால் வண்டி விட்டு இறங்கி தான் வந்திருக்கிறோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.